அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, முஸ்லீம்களுடைய புனித தலங்களில் முதல் நிலையில மக்காவும், அடுத்த நிலையில மதீனாவும், அதற்கடுத்த நிலையில முஸ்லீம்களின் மூன்றாவது புனித தலமாக இருப்பது பலஸ்தீனத்திலே ஜெருசலத்தில் அமைந்துள்ள பைத்துல் முகத்தஸ் என்னும் அந்த இறை இல்லம். இது ஏராளமான நபிமார்கள் வந்த இடம், ஏராளமான நபிமார்கள் வாழ்ந்த இடம், நபிகள் நாயகத்தினுடைய விண்ணுலக பயணம் தொடங்கிய இடம். இப்படி பல்வேறு சிறப்புகளை ஒரு காலத்தில் இந்த தற்போது நாம் காபத்துல்லாவை கிபிலாவாக கொண்டு தொழுவது போல நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் ஆரம்ப கட்டத்தில் மஸ்ஜித் அந்த பைத்துல் முகத்தஸை கிபிலாவாக நோக்கி தொழுது இருக்கிறார்கள். ஆக முஸ்லிம்களுடைய முதல் கிபிலாவாகவும் அந்த பைத்துல் முகத்தஸ் இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஏராளமான சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய அந்த பைத்துல் முகத்தஸ் அந்த பலஸ்தீனில் போர் நடைபெற்று வரக்கூடிய நிலையில, காசாவில கடுமையான போர் நடைபெற்று வரக்கூடிய நிலையிலையும் அந்த ரமலான் மாதத்தில் பைத்துல் முகத்தஸை நோக்கி புனித பயணம் செல்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு ரமலானிலும் பலஸ்தீனத்திலும் அதை சுற்றி உள்ள நாடுகளிலும் இருந்து ஏராளமான மக்கள் அந்த பைத்துல் முகத்தஸை நோக்கி வருவார்கள். ஏனென்றால் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், 3 மஸ்ஜிதுகளை நோக்கி நன்மையை நாடி 3 மஸ்ஜிதுகளுக்கு நீங்கள் பயணப்படலாம் என்று சொல்லிவிட்டு மக்காவை சொன்னார்கள், மதீனாவை சொன்னார்கள், மூன்றாவதாக பைத்துல் முகத்தஸை சொன்னார்கள். அந்த அடிப்படையில் மற்ற காலங்களிலும் அங்கு மக்கள் பெருவாரியாக வருவது போல ரமலான் காலத்தில் அதிகமாக அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து மக்கள் அதிகமாக வருவதை வழமையாக கொண்டிருந்தனர். அது மாதிரி இப்போ போர் நடக்கிறது என்பதனால, அந்த பூமி பதட்டம் நிறைந்த பூமியாக இருக்கிறது என்பதனால அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி வரக்கூடியவர்கள் எண்ணிக்கை குறைந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த ஹமாஸ் அமைப்பு, அது மாதிரி அந்த மஸ்ஜிதே பைத்துல் முகத்தஸுடைய இமாம் இக்ரிமா சபரி போன்றவர்கள் ரமலானிலே அந்த பைத்துல் முகத்தஸை நோக்கி உங்களுடைய புனித பயணங்களை தொடங்குங்கள் என்று மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தனர். அந்த வேண்டுகோளை ஏற்று பெருவாரியான மக்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி வருகின்றனர். இஸ்ரேல் விதித்திருந்த தடைகளையெல்லாம் மீறி, தடைகளையெல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு இளைஞர்களை அனுமதிக்க மாட்டோம், முதியவர்களை மட்டும்தான் அனுமதிப்போம் என்பன போன்ற பல கண்டிஷன்களை, நிபந்தனைகளை எல்லாம் விதித்திருந்தது. அவைகளையெல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு பெருவாரியான இளைஞர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி ரமலான் காலத்தில் படையெடுப்பதை, அணிவகுத்து வருவதை பார்க்க முடிகிறது. இரண்டாவது நாள், ரமலானுடைய 2வது நாள் தராவீஹ் தொழுகைக்காக வேண்டியும் இஷா தொழுகைக்காக வேண்டியும் 45,000த்திற்கும் அதிகமான மக்கள் அங்கு திரண்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. இதில் இளைஞர்கள் அதிக அளவில் திரண்டிருப்பதாகவும் எல்லா வயதினரும் பெருமளவில் அங்கு வந்து குவிப்பதாகவும் செய்திகளை பார்க்க முடிகிறது. இஸ்ரேல் விதித்திருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு அந்த மக்கள் அங்கு குழுமி இருப்பது முஸ்லிம்களுக்கும் கிடைத்த வெற்றியாகவும் இஸ்ரேலுக்கு கிடைத்த ஒரு தோல்வியாகவுமே கருதப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.